உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நிறைய பேசுறேன். நீயா? இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ற? மண்டபத்துல என்னைக்கும் சுற்றுவேன்னு சொன்னல நீ. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ற? நீ இப்ப ஒரு கொலை குற்றவாளி. உன்கிட்ட பேசுறது இப்ப சட்டப்படி குற்றம். அப்புறம் போலீஸ் என்ன சந்தேகப்படுவாங்க? ஏய், என்ன என்கிட்டே லா பேசுறியா? அந்த அபிராமியை ஷூட் பண்ணதுல உனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். அப்புறம் போலீஸ் உன்னையும் விடாது, புடிச்சு ஜெயில போட்டுரும். பரவாயில்லையா? ஏய், நான் இப்பதான் மன்னிப்பு கேட்டு என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப அதை இதன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திடாத. ஐஸ்வர்யா இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அது எப்படி உன்னை விட முடியும்? நீயும் நானும் சேர்ந்துதான் எல்லா தப்பையும் பண்ணிருக்கோம். அப்போ நீ என்னோட பார்ட்னர் தானே? இப்ப நீ எதுக்கு போன் பண்ண? நீ எங்க இருக்க அத சொல்லு. நான் RRR ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்படியா? அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அங்க நீ வந்துடணும். ஏய், இந்த நேரத்துல நான் வெளியில வர முடியாது. வந்தா இங்க இருக்கிறவங்க சந்தேகப்படுவாங்க. என்னால எல்லாம் வர முடியாது. அப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண அங்க போலீஸ் வரும். பரவாயில்லையா? ஏண்டி என்ன படுத்துற? இப்ப நான் என்னதான் செய்யணும்? நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். மத்ததெல்லாம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். டாக்டர் என்னங்க சொன்னாரு? அத்தைய பொழைக்க வச்சிட முடியும்ல? புல்லட் சப்போஸ் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு சர்ஜரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண அத்தை பொழைச்சுக்குவாங்களா? இல்லம்மா, ஆபரேஷன் பண்ணாலும் சக்சஸ் பர்சன்டேஜ் 20% தான் சொல்றாரு. அதான் தாங்க முடியல. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? எங்க அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உன்னதான் நம்பி இருக்கோம், எங்களை கைவிட்டுறாத. சார், இவங்க தான் சார். என்ன நம்மள கை காட்டி ஏதோ சொல்றாரு? ஐயோ, அருண் இப்பதான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள திரும்ப பிரச்சனை வந்துரும் போல இருக்கே. அந்த ரியாவை அங்கே இருக்க சொல்லுங்க, நாம அங்கே போய் ரவுண்ட் பண்ணிடலாம். நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். வரப்ப வெறும் கையை வீசிட்டு வராத, பணத்தோட வா. ஓ, அக்யூஸ்டுக்கு பணம் ஹெல்ப்லாம் பண்றியா? குற்றவாளிக்கு 14 வருஷம் தண்டனைனா அதுக்கு துணை போறவங்களுக்கு 7 வருஷம் தண்டனை, தெரியும்ல? பாத்தியா தீபா, இவன் நம்ம கூடயே இருந்துகிட்டு எப்படி இந்த ரியாக்கு ஹெல்ப் பண்றான்னு? பணம் வேற தரேன்னு சொல்லிருக்கா. அதான் போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றா. ஒருவேளை தப்பிச்சு போகதான் அந்த ரியா பணம் கேக்குறாளோ? அப்படிலாம் இருந்தா இவங்களை சும்மா விடக்கூடாதுக்கா. சார், பணம்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க போன்ல பேசினது கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆன ரியா இல்ல சார். பின்ன யாரு? இந்த ரியா ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. முழு பேரு ரியா கிஷன் சாந்தினி. அவங்க பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருந்தேன். டியூ டேட் இன்னைக்கு. அதை கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் கால் பண்றாங்க.
அதை எப்படி நாங்க நம்புறது? சார் அந்த போனை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. வீடியோ கால்ல அந்த ரியாவை காட்டுறேன். அப்பவாச்சும் என்ன நம்புங்க. ம். சொல்லுங்க ஐஸ்வர்யா. நீங்க கொஞ்சம் வீடியோ கால்ல வரீங்களா? எதுக்கு? ஒரு சின்ன என்கொயரி, அதுக்கு தான் வர சொல்றேன். சரி, இதோ வரேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. சரிங்க மேடம். மாமா, அந்த ரியா போட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுங்க. இவதான் சார் ரியா. எங்க அம்மாவை சுட்டுட்டு ஓடினவ இவதான். பாருங்க சார். பாருங்க சார், 2 ரியாவும் ஒன்னாவா இருக்காங்க. இல்ல, ரெண்டும் வேற வேற பொண்ணுங்க. சார், இந்த ரியா ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். இந்த ரியாவை கொலைகாரி ரியான்னு நினைச்சிட்டு என்னை இவ்வளவு நேரம் குற்றவாளி மாதிரி பாத்தீங்களே, இது சரியா சார்? சாரிம்மா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. சாரி ரியா. இன்னைக்கு என்னால அங்க வந்து பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீ வந்து பணத்தை வாங்கிக்கோ. சரிங்க மேடம். சார், ஆ, நீங்க என் தம்பி கார்த்தியை மீட் பண்ணணும். அவன் தான் இந்த குடும்பத்துல முக்கியமான பர்சன். ஓகே, மீட் பண்ணலாமே. அப்பா, கார்த்தி எங்கப்பா? அவன் அட்மின் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான்ப்பா. ம், சரி வாங்க சார், அவனை பார்க்க போலாம். ம், வாங்க போலாம். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. சார், இவன் தான் என் தம்பி கார்த்திக். ஹலோ சார். அந்த ரியா எப்படிப்பட்ட சதிகாரின்னு எனக்கு தோலுரிச்சு காட்டினதே இவன் தான். இவன் மட்டும் இல்லைன்னா நான் இன்னும் அவளை நம்பிதான் இருந்திருப்பேன். ஓ அண்ணா, இப்போ எதுக்கு அதெல்லாம்? சாரி சார். உங்க அம்மா இப்படி ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறப்போ உங்களெல்லாம் விசாரிக்க வந்தது எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா தான் இருக்கு. இல்ல, பரவாயில்ல சார். கார்த்திக், அந்த ரியா தப்பிச்சு போனப்ப அவ பின்னாடியே போய் மடக்க பார்த்தேன். ஆனா ஆட்டோ ஸ்கிட் ஆனதுல அவ எஸ்கேப் ஆயிட்டா. சார், அந்த ரியாவை பிடிக்கிறதுக்கு நீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம். அதை நாங்க பாத்துக்கிறோம். தேவைப்பட்டா மறுபடியும் என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும். ரியாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, நான் வரேன் சார். சரிங்க சார். வரேன் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.